வணக்கம் நேயர்களே, என்னுடைய பேர் சரவணா. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் வந்து ஏற்காடுடைய மலை. அதுக்கு பின்னால் இந்த வீடு வீராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேலம் டிஸ்ட்ரிக்டில் இந்த வீடு இருக்குது. இந்த வீடு இப்போ நான் இயற்கையாக வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வீடு நான் வந்து அமைச்சிருக்கேன் இந்த இடத்துல. அதனால் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்தது எல்லாமே வந்து பெங்களூரு. ஆனால் இயற்கையான வாழ்க்கை வாழணும், என்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போது வந்து தற்போது பெங்களூரில் தான் வேலையில் இருக்கேன், கவர்மெண்ட் பிஎஸ்என்எல்ல இருக்கேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இயற்கையாக வாழணுன்றது இந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதுக்கு இப்போ பல காரணங்கள் இருக்குது. அந்த இயற்கையாக வாழணுன்ற சூழ்நிலை வந்து நல்லா தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலி ஏன் ஒரு மனிதன் வந்து நேச்சுரலான இடத்துலையும் ஆர்கானிக்கான இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் தான். ஆரோக்கியத்துக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றுறோம். அதில் எத்தனை நம்ம யூடியூப்ஸ் பார்க்குறோம், புக்ஸுங்க படிக்கிறோம், எல்லா விதமான விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆரோக்கியமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான். எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது ஒரு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ஆஸ்துமான்னு சொல்லுவாங்கள்ல. அது மூச்சு சரியாக விட முடியாது. ஏன்னா நான் இருந்த இடம் வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால எனக்கு அதிகமான ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அங்கே வந்து முதவே வந்து இந்த போலன் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். அடுத்தது வண்டி புகை பொல்யூஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கனால சரி என்னுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும், இந்த ஆஸ்துமாக்கு காரணம் நம்மளுடைய நம்ம வாழ்கிற சூழ்நிலை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது எனக்கு இப்போ சால்வ் பண்ணி ஆகணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது நான் வந்து என்னுடைய தம்பி எல்லோரும் சேர்ந்து ஒன்று கண்டுபிடிச்சோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு ஜீரணம் ஆகி நல்லா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கெஃபீர் அப்படின்றத வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பு சரியாயிடும்னு சொல்லிட்டு அதை பற்றியான ஒரு ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு பல விஷயங்கள் அந்த கெஃபீர் மூலிமா எனக்கு கிடச்சிச்சு. கெஃபீர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னால் கெஃபீர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து பாரம்பரியமாலுமே ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து தயிர் சாப்பாடு மோர் சாப்பாட்டில் தான் நம்ம எல்லாமே வந்து சாப்பாட்டை முடிப்போம். ஏன் காரணம்னா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு வந்து தயிர் நம்ம டைரி ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்குது. அதுவும் நம்ம தயிர் சாப்பிட்றது வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரில் வந்து, அதுவும் தமிழ்நாட்டு கல்ச்சரில் வந்து மிக சிறந்த ஒரு உணவாக எடுத்துக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாதே போச்சு. கெஃபீர்ன்றது அதான் சொன்ன மாதிரி வந்து அது மோர் தயிர் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி தான். ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இதனடா புது பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பழைய பொருள் தான். யாகுருட், தயிர், மோர், ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றத விட ஒரு சிறந்த அதிகமான ஸ்ட்ரெயின் இதில் இந்த கெஃபீரில் இருக்குது. இந்த கெஃபீர்ன்றது 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதை யூஸ் பண்ணி உடம்பை நல்லா பண்ணி வச்சுட்டு அதை ரஷ்யா அடுத்தது வந்து 19th செஞ்சுரியில் வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க உடம்பை வந்து அவங்க வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி அருமையான பொருள்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதில் அந்த கிரெயின்ஸில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு பாரம்பரியத்திலேருந்து வந்தது தான் கெஃபீர்னு சொல்கிறது. ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கெஃபீர்னு சொல்லும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது மில்கில் செய்கிறது கெஃபீரு, அடுத்தது வந்து கம்புச்சா அப்படின்னு சொல்லுவாங்க டீயில், அதுவும் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் தான். அடுத்தது கோகோனட்டில் செய்வாங்க. அதுக்கும் அதே மாதிரி ஒன்று கிரைன்ஸ் வருது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸுங்க வருது அதில். பட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து மோர் ஆர் லெஸ் அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது நாம் வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது நேச்சுரலாக வந்து நான் உங்களை கூப்பிட்டு போய் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதை நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் பண்ணுற பதிவு வந்து நம்மளுடைய மில்கில் செய்கிற கெஃபீர் தான் நான் வந்து எடுத்து செய்யலான் இருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து மாடு பால் காக்கிறேன், அங்கேயே போய் அந்த பாலை வாங்கிட்டு வந்து அந்த கிரெயின்ஸில் இப்போ ஸ்டார்டர் கிரெயின்ஸ் வந்து தம்பியுடைய கம்பெனி தான், மாத்ரு ப்ரோபயோட்டிக்ஸ், அவங்க தான் வந்து இதை சப்ளை பண்ணுறாங்க. அந்த கிரெயின்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்டரை அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டால் நாம் பல பேருக்கு அந்த கிரெயின்ஸை கொடுக்கலாம். அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இதில் இந்த பெனிஃபிட்ஸுன்றதே நான் ஒரு தனி வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். கெஃபீர்னால் என்ன, ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்ன, அதோடைய நன்மைகள் என்ன, எல்லா பெனிஃபிட்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் அந்த கம்புச்சா பற்றி பேசும்போது நான் வந்து அந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து நாம் வந்து மில்க் கெஃபீர் எப்படி செய்கிறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அதை பற்றியான ஃபுல் எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணலான்னு ஒரு ஆசைப்பட்றேன். இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பமாக மாறிச்சு. ஏன்னா ஆரோக்கியம் கிடைச்ச உடனே இனிமேல் நம்ம ஆரோக்கியமாக வாழணும், ஆர்கானிக்காக வாழணும், நம்மளோட என்னென்ன பொருள் நல்ல பொருள் எப்படி என்னென்ன பொருளை பற்றி நான் எல்லா மாற்றங்களும் வந்து
சாப்பாடு விஷயத்தில் வந்து மாற்றிக்கிட்டே வந்தேன். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுகளும் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன், வீடியோவை போட போகிறேன். நீங்கள் வந்து இது உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். என்னுடைய கெஃபீர் மட்டுமல்ல, நான் சாப்பிட்ற பழம், நான் என்ன மாதிரி விதமான வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எப்படி சாப்பிடுவேன், ஆர்கானிக்காக எப்படி சாப்பிடுவேன், நான் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் எல்லாம். ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடச்சிருக்கு. அதனால் அந்த சேஞ்சஸை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்தணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். கெஃபீர் தயாரிக்கிறதுக்கு எல்லா பொருளும் நான் இப்போ எங்கள் டேபிள் மேலே இருக்குது. காத்தோட்டமான துணி, ரப்பர் பேண்ட், அப்புறமா பால் பாட்டில், அப்புறமா கெஃபீர் கிரைன்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கணும், இல்லைனா கண்ணாடி கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கெஃபீர் கிரைன்ஸ் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிற கெஃபீர் கிரைன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. இந்த கெஃபீர் கிரைன்ஸை இப்போ நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே போடுவோம். அருமையாக இருக்குது. இந்த கிரைன்ஸ் அவ்வளோ நல்ல பெருசாக இருக்கிறது எடுத்து நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் கிரைன்ஸ் போட்டாச்சு. இது ஒரு ஆளுக்கு ஆகிற மாதிரியான பால் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த பாலை இதில் நம்ம ஊற்றுறோம். இது ஒரு ஊற்றுற மாதிரி தான். இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டுட்டேன். ஒரு ஆளுக்கான கெஃபீர் கிரைன்ஸ் உள்ளே போட்டிருக்கேன். இது 24 hours ஃபர்மெண்டேஷனில் நான் விட போகிறோம். அப்புறமா நம்ம இந்த காத்தோட்டமான ஒரு துணியை நம்ம போட்டு ரப்பர் பேண்டில் போட்டு நீட்டாக ஜென்டலாக டைட் பண்ணிடுறோம். பண்ணின உடனே அருமையாக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது நல்ல காத்தோட்டமான ஒரு கூலிங்கான பிளேஸில் நம்ம வச்சோம்னா இதோடைய ஃபர்மெண்டேஷன் நல்லா ஆகி நம்மளுக்கு தயிராக மாறிடும். 24 hours ஃபர்மெண்டான கெஃபீர் நம்ம கையில் வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து நான் தனியாக வந்து கிரைன்ஸையும் அந்த கெஃபீர் ட்ரிங்க்ஸையும் நான் வந்து தனியாக பிரிக்க போகிறேன். அதுக்காக எனக்கு தேவைப்படுறது ஒரு பாத்திரம், ஒரு பிளாஸ்டிக் ஃபில்ட்ரு. இந்த ஸ்ட்ரெயினர் மூலிமா நான் இப்போ இதை வந்து ரெண்டுத்தையும் பிரிக்க போகிறேன். நம்ம இப்போ தயிர்லேருந்து இந்த கிரைன்ஸை நம்ம பிரித்து எடுத்துட்டோம். ஓகே, நம்ம வந்து இப்போது மில்க் கெஃபீரை ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து இப்போ எப்படி பாருங்கள், இப்போ இந்த கெஃபீரை வந்து இப்போ நான் வந்து இதில் இந்த கிளாஸில் ஊற்றுறேன். நம்ம கெட்டியாக இருக்கிறனால நாம் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, நான் கல் உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த உப்பை வந்து நம்ம போட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா இது ப்ரோபயோட்டிக் மில்க் கெஃபீர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் வந்து இதை குடிக்க போகிறேன். வாவ், நல்ல மோர், அருமையான மோர். ப்ரோபயோட்டிக்ஸை உள்ளே எடுத்துக்கிட்டேன், என் கட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னுடைய நல்ல பாக்டீரியா என் வயிற்றில் நான் சேர்த்துக்கிட்டதுனால நல்ல இம்யூன் சிஸ்டம், நல்ல விதமான எனர்ஜி எனக்கு கிடச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம மில்க் கெஃபீரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி செய்கிறது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த மில்க் கெஃபீர் பண்ணக்கூடிய அந்த கிரெயின்ஸை வந்து நம்ம ஹாப்பி லைவ் கல்ச்சர்லேருந்து நான் வாங்கினேன். அது என்னுடைய எங்கே கிடைக்குது என்ன அதுன்றது நான் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இதில் நான் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அவங்களுடைய கிரெயின்ஸ் வந்து ரொம்ப நல்ல நல்ல பெருசாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தி கிரெயின்ஸாக இருக்கிறதுனால அதை நீங்கள் அங்கே வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல கெஃபீர் உங்களுக்கு மில்க் கெஃபீர் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, என்னுடைய தம்பி சத்யபாலன் சொல்லி பெங்களூரில் வந்து ப்ரோபயோட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து மிக பயங்கரமான ஒரு சர்வீஸ் வந்து பெங்களூரில் அப்புறம் த்ரூ அவுட் இந்தியா நிறைய இடத்துல கன்சல்ட் கொடுத்து ஹெல்த்து கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம இன்னும் பல வீடியோக்களை நம்ம எடுத்து நம்ம இன்னும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணி டீப்பாக போய் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அதனால் நாம் வந்து இன்னும் பல வீடியோக்கள் நம்ம வந்து அவரோட சேர்ந்து எடுத்து நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.